47வது பிறந்தநாளை கொண்டாடும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர்களான அறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார். மேலும் அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. நிகழ்வு குறித்தான விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 47வது பிறந்த நாளானது நிறைவடைந்து 48வது பிறந்த நாள் என்பது கொண்டாடப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல பல்வேறு நிகழ்ச்சிகளானது திமுகவினர் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. காலையில் எழுந்ததும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றிருந்தார். தொடர்ந்து தற்பொழுது மெரினாவில் இருக்கக்கூடிய அண்ணா கலைஞர் நினைவிடத்திற்கு வருகை தந்த அவர் அண்ணா நினைவிடத்தில் முதலில் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கலைஞர் நினைவிடத்திலும் கூட அவர் மரியாதை செலுத்தினார். அவர் மரியாதை செலுத்துவதற்கு ஏதுவாக நினைவிடங்கள் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது. முக்கியமாக கலைஞரினுடைய நினைவிடத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக கொடியை கையில் ஏந்துவது போன்றும் மனிதநேய உதயநாள் என்றும் எழுதியும் அந்த மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் அவர் மரியாதையை செலுத்தி அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பண்டிகைகள் அடங்கிய ஒரு என 100 பேருக்கு பல்வேறு நிகழ்வுகளிலும் அவர் பங்கேற்க இருக்கிறார். இந்த நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்திய நிகழ்வுல சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல அமைச்சர்கள் என பலரும் கூட பங்கேற்றிருந்தார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.